சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணால் குழந்தை ஊனமாக பிறக்குது, சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணால் தான் நம்ம ஜாதிக்கான ஒரு பெருமையும் ஜாதிக்கான ஒரு அறிவும் வரும். இல்லை சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணால் நம்ம ஜாதியோட பழக்க வழக்கங்கள் வரும், வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணால் அந்த ஜாதியோட பழக்க வழக்கம் தான் வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாதி திருமணத்தை சுற்றி. ஸோ ஜாதி திருமணத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன, ஏன் ஜாதி திருமணம் தவறு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருத்தோடு நீங்கள் ஒத்துக்காமல் போகலாம். எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஹெல்த்தி கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள. நம்ம உடலோட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், உடல் அமைப்பாக இருக்கட்டும், நம்ம சிந்திக்கும் திறனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது வந்து டிஎன்ஏ தான். அந்த டிஎன்ஏக்குள்ளே நிறையா ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் ஜீன்ஸுன்னு சொல்கிற ஒரு மேட்ரு வந்து டிஎன்ஏக்குள்ளே இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க விரும்பல, ஜீனுங்கிற ஒரு மேட்ரு உள்ளே இருக்குது. இப்போ ஒரே குடும்பம், ஒரே கம்யூனிட்டினா அந்த ஜீன் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த சிமிலராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிங்கிள் செல் ஒரு பாக்டீரியா ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒன்று இருக்குது, அதுலேருந்து 2 பிரியும், அதுலேருந்து பிரியும். இதுதான் அந்த கம்யூனிட்டியோட மேட்டருமே. எல்லாமே ஒரே குடும்பமாக இருப்பாங்க. இங்கே வந்து கம்யூனிட்டியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்கிற ஒரு பாக்டீரியாவை அழிக்கிறதுக்காக ஒரு வைரஸை நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சுற்றி மொத்தமாக அப்படியே அழிஞ்சிடும். அதுக்கு ஏன்னா அதுலேருந்து வந்தது தானே இதெல்லாம். நீ அதை காலி பண்ணணும்னு நினச்சி இதெல்லாம் காலி பண்ண அவசியம் இல்லை. இது ஒன்றை காலி பண்ணால் மொத்தமாகவே காலியாயிடும். ஸோ சிமிலர் கான்செப்ட் தான் இங்கேயுமே. இந்த கேன்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க, நம்ம கீழே இருக்க ஒரு கேனை சுட்டால் அப்படியே மொத்தமாக சரிஞ்சு விழுந்துடும்ல. இந்த கண்ணாடியில் மாளிகையெல்லாம் செட்டுவாங்க, அதெல்லாம் ஒரு கேன் தட்டி விட்டால் மொத்தமாக உடையுது இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அந்த கணக்கு தான். ஸோ இப்போ ஒரே குடும்பம்னா இந்த மாதிரி தான் ஒரு மேட்ரு இருக்கும். ஒரு பெரியவர் இருப்பார், அவர்கிட்ட இருந்து அந்த தான் மேட்ராக இருக்கும். இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு நோயை அனுப்பிச்சி விட்டு அவங்கள போட்டுத்தர பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரு நோய் வந்து ஜெனட்டிக் டிஸார்டர், ஜெனட்டிக் டிசீஸ் அந்த மாதிரி இப்போலாம் நிறையா வந்துருச்சு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, முன்னொரு காலத்தில் இதெல்லாம் வந்து தெரியாது யாருக்குமே. இது பெருசாக எப்படி சொல்கிறது, அவேர்னஸ் இல்லாமல் இருந்த காலகட்டங்களில் இருந்தது. அப்போ வந்து நிறைய டிஃபிஷியன்சி வர ஆரம்பிச்சது. குழந்தை ஊனமாக பிறக்கிறதா இருக்கட்டும், இல்லை குழந்தைக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இப்போ அப்பாவுக்கு இந்த வியாதி தாத்தாக்கு இருந்துச்சுப்பா, இந்த வியாதி அப்படியே இப்போ பேரனுக்கு வந்திருப்பா, அவனோட பையனுக்கு அப்படியே வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்கிற ஹெரிடிட்டரி டிசீஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த ஹெரிடிட்டரி டிசீஸ் வரதுக்கான முக்கிய காரணம்னு நான் பார்க்குறது, இவங்களுக்குள்ளே இருக்க இந்த டிஎன்ஏ ஜீன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது தான். ஸோ இப்போ மேட்ரு இப்போது நீங்கள் வேறு ஒரு கலப்பு திருமணம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு அந்த மேல் பார்ட்னரோ ஃபீமேல் பார்ட்னரோ வேறையாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஜீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ காம்பினேஷன்ஸ் வேறையாக தான் இருக்கும். டெஃபினெட்லி வேறையாக தான் இருக்கும். ஜீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த சைட்லேருந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னால் 23 குரோமோசோம்ஸ் சேர்ந்து மொத்தமாக 46 குரோமோசோமாக அந்த குழந்தைக்கு வரும். வளர அதெல்லாம் டிசமினேட்டர், அது வந்து பெரிய சயின்ஸ், அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கரு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இவங்ககிட்ட இருக்க டிஎன்ஏல கொஞ்சமும் இவங்ககிட்ட இருக்க டிஎன்ஏல கொஞ்சமும் கலக்குது. இப்போது இந்த ஹெரிடிட்டரி டிசீஸ் வராமலும் போகலாங்கிறதுக்கு 50-50 வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்தாலும் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அதிகமான இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். மற்றவங்க அதை கம்பேர் பண்ணுறப்ப இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ஸோ இது நான் சரி தப்பு அப்படிங்கிறதான் சொல்ல, இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் இதுதான். ஒரே ஹெரிடிட்டரி டிசீஸோ இல்லை ஒரு நம்ம ஜாதியோட தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த ஜாதியோட பழக்க வழக்கம், நம்ம ஜாதியோட அறிவு எல்லாமே அந்த குழந்தைக்கு ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணால் தான் வரும்ட்டு. அது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். பிகாஸ் ஆஃப் த ஜீன்ஸ் தான் மேட்டர். இவங்க ரத்தம் கலக்குது அப்படிம்பாங்க, அவங்களுக்கு வந்து அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க, அது வேறு. ஜீன் தான் மேட்டர்ஸ். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக அது அந்த அறிவு எல்லாமே இருக்கும், பழக்க வழக்கம் எல்லாமே இருக்கும். பட் ஒரு நோய் வந்துச்சுன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இது எப்படி சொல்கிறது, உனக்கு அந்த ஒரு பழக்க வழக்கம் அதுதான் முக்கியமா, இல்லை ஒரு ஆரோக்கியமான ஒரு மேட்ரு முக்கியமா அப்படின்னு கேட்டால், எனக்கு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா ஐயோக்கியனா எப்படி வேணா ரெண்டு போட்டோம், அவன் வந்து ஒரு ஹெல்த்தியான மேனாக இருக்கும். இப்போ ஒரு நமக்கு என்ன வேணும், நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுப்பா, நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதா மேட்ரு. ஸோ இதுதான் வந்து ஜாதிய திருமணத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு அறிவியல்னு சொல்லலாம். இப்போ இது குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கலாங்க, ஜாதின்னு சொல்லிக்கோங்க. இன்டர்-காஸ்ட் மேரேஜ் பண்ணால் இந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்க்கிறது முடியும். இந்த ஹெரிடிட்டரி டிசீஸ்லாம் குணப்படுத்த முடியாத டிசீஸ், அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும், ஒரு குழந்தை உங்களுக்கு உங்கள் ஜாதி அறிவிலேயே வேணுமா, இல்லை அந்த குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுமா, ஹெல்த்தியாக வளரணுமா அப்படிங்கிறத. இந்த கருத்தோட நிறைய பேர் ஒத்துக்காமல் கூட போகலாம். பட் கமெண்ட் செக்ஷனில் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். நான் எதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சொல்லுங்கள், நான் என்னை திருத்திக்கிறேன் தப்பாக பேசியிருந்தா. அடுத்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறது வந்து ட்விட்டரும் எலான் மஸ்க்கும் ஒன்றோடு ஒன்றாக கலந்த கதை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுங்கள். We will meet you very very soon. Thank you.